ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் தயிர் எடுத்துக்கிட்டாச்சு. 200 கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் தயிர் எடுத்து அதை மிக்சியில் நல்லா அடித்து மோராக மாற்றி வச்சாச்சு. இதோட நம்ம ஊற வச்ச தோரம் பருப்பு எடுத்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் தோரம் பருப்பு தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்ச தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டாச்சு. அதோட 4 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். தோரம் பருப்பு, அதுக்கு அடுத்ததாக பச்சை மிளகா. இப்போது இஞ்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் போதுமானது. இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த மோரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். வலுவலுப்பான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி அந்த மோரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க, சைட் பை சைட் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, 4 வரமிளகாயும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போதுமானது. மஞ்சள் அதிகமாக போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். அந்த மஞ்சள் வாடை வரும் இல்லையா, அது பிடிக்காமல் இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் போதுமானது. உப்பு நான் காமிச்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா அந்த மிக்சரோட அந்த மோர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. மோர் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கலந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம கடுகுளுந்து தாளிச்சிக்கலாம். கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே தாளித்து அந்த மிக்சரை நம்ம இதை தாளித்ததோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அது கொதிக்க ஊட்டியுமே பார்த்திங்கன்னா கெட்டிப்பான பதத்துக்கு மாறிடும். ஸோ தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோர் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம மோர் குழம்பை இறக்கிடலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர் குழம்பு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு, அந்த டைமில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மோர் குழம்பு இன்னும் கமகமன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தூள் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதை சேர்த்து நீங்கள் மோர் குழம்பு செய்யும்போது இன்னும் சுவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.